இவங்க தான் இந்தியாவையே உலுக்கின பில்கிஸ் பானு கேஸ்ல குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட தியாகிகள். இந்த தியாகிகளை தான் 2022 குஜராத் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் ஜெயிலில் ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப கண்ணியமா இருந்தாங்கன்னு காரணத்தை சொல்லி விடுதலை பண்ணிச்சு. அப்படி இவங்க விடுதலையான அன்னைக்கு அந்த கிராமமே ஸ்வீட்டடு கொண்டாடுன்னு இந்த தியாகிகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. பல பேர் காலில் எல்லாம் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கினானுங்க. அப்படி இந்த தியாகிகளை விடுதலை பண்ணினது செல்லாது, குஜராத் கவர்மெண்ட்டுக்கு இந்த தியாகிகளை விடுதலை பண்றதுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த பில்கிஸ் பானுவோட கேஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்களுக்காக அதை பற்றி சிம்பிளாக சொல்லிடுறேன். 2002 நம்ம குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது குஜராத்தில் இருக்கிற கோத்ரா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சபர்மதி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ரயில் வந்து நிற்கிது. அப்படி வந்து நிற்கிற அந்த ரயிலுக்கு அங்கே இருக்கிற ஒரு மர்ம கும்பல் தீ வைக்குது. அப்படி அவங்க தீ வச்சதுனால அந்த ரயிலு பத்திக்கிட்டு எரியுது, பல பேர் சாகுறாங்க. கடைசியாக 57 பேர் அந்த ரயில் எரிப்பு சம்பவத்தில் பலியாகிறாங்க. அப்படி பலியான அந்த 57 பேர்ல கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் அயோத்திக்கு ராமரை பார்க்கறதுக்காக புனித யாத்திரை போயிட்டு வந்த கரசேவகர்கள். ஸோ இதையெல்லாம் வச்சு குஜராத் முழுக்க என்ன ஒரு தகவல் பரப்பப்படுதுன்னா, புனித யாத்திரைக்கு போயிட்டு வந்த இந்துக்களை முஸ்லீம்கள்லாம் தீ வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு பரப்புறாங்க. குஜராத் பத்திக்கிட்டு எரியுது. குஜராத்தோட மூளை முடுக்குகள் எல்லாம் பெரிய அளவுக்கு கலவரம் வெடிக்குது. ஏகப்பட்ட பேர் சாகுறாங்க, பல பேர் பல விதமாக பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட பல பேர்ல ஒன்று தான் இந்த அம்மா பில்கிஸ் பானு. இந்த அம்மாவுக்கு அப்போ 22 வயசு, 5 மாதம் கர்ப்பிணி வேற, 3 வயசு கை குழந்தை வேற ஒன்று இருக்குது. அப்புறம் அம்மா அப்பான்னு ஒரு 8-9 பேர் கொண்ட ஒரு பெரிய குடும்பம் இந்த அம்மா பில்கிஸ் பானுவோடது. இந்த அம்மாவுக்கும் இந்த அம்மாவோட குடும்பத்துக்கும் அப்புறமா என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மாவோட கிராமத்தையே சேர்ந்த ஒரு 11 பேர் கொண்ட கும்பல் ஒன்று வந்து இந்த அம்மாவோட மொத்த குடும்பத்தையும் அடிச்சு கொள்றாங்க. அதுல இந்த அம்மாவோட 3 வயசு கை குழந்தையும் இருக்குது, அதையும் அடிச்சு கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவோட குடும்பத்தில் இருந்த பெண்கள் அத்தனை பேரையும் கடுமையான பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தி அப்புறமா தான் கொள்றாங்க. இந்த அம்மா 5 மாச கர்ப்பம்னாலும் இதையும் விடல, இதையும் கடுமையான பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. இந்த அம்மா குற்றுயிரும் கொலையுயிருமா இருந்ததுனால சரி எப்படியும் செத்துரும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிக்குது. அப்புறம் போலீஸுக்கு போறாங்க. போலீஸ் முதல்ல கேஸை எடுக்கல. அப்புறம் பல பஞ்சாயத்துகள் நடக்குது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தலையிடுது, கேஸ் சிபிஐக்கு மாறுது. அப்புறம் என்னென்னவோ நடக்குது. எல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியா 2008 இந்த 11 பேரும் குற்றவாளிகள், இவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பு வருது. அப்பயும் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் நம்ம தான். இது எல்லாத்துக்கும் அப்புறமா 2022 இந்தியாவோட 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு வழங்குறாங்க. சிறையில் இவங்க ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப நாணயமாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் நடந்துக்கிட்டாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு கொடுக்குறேன்னு குஜராத் அரசாங்கம் இந்த தியாகிகளை வெளியில விடுது. இவங்க வெளியில வர்றத அந்த ஊரே பெரிய திருவிழாவா கொண்டாடுது. பல பேர் இந்த தியாகிகளோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாங்க. அப்புறம் இந்த அம்மா பில்கிஸ் பானு அவங்களோட விடுதலையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. வெளியில இருந்தும் சில பேர் பொதுநல வழக்கெல்லாம் போடுறாங்க. இதையெல்லாம் அடிப்படையா வச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணக்கூடாது, அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான அதிகாரமே குஜராத் அரசுக்கு கிடையாது, 2 வாரத்தில் அவங்க அத்தனை பேரும் திரும்ப நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது. இதுதான் பில்கிஸ் பானு விஷயத்துல இது வரைக்கும் நடந்ததோட சுருக்கம். இதுல 2 கொடூரமான சோகம் இருக்குது. ஒன்னு, இந்த தியாகிகள்லாம் விடுதலையாகி வெளியில் வரும்போது அந்த ஊரே அதை கொண்டாடி இருக்குது. ஸ்வீட்டடு கொண்டாடுன்னு ரொம்ப குதூகலமா இருந்திருக்கிறானுங்க. அது ஒரு கொடூரமான சோகம்னா, இன்னொரு சோகம் பில்கிஸ் பானுவோட ஸ்டேட்மெண்ட். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த 11 பேரும் வேற ஊர்க்காரங்கெல்லாம் கிடையாது, எங்க ஊர்க்காரங்க தான். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நாள் வரைக்கும் இவங்க அத்தனை பேரையும் நான் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் என்ன தங்கச்சியாக தான் நினைக்கிறாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இவங்களே என் குடும்பத்தை இப்படி அழிப்பாங்கன்னு நான் 1% கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் கண்ணீர் வரவழைக்கிற ஒரு சோகம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி ஒரே ஊருக்காரங்க இப்படி ஒரு அநியாயத்தை பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பான் கிரிமினல்ஸ் கிடையாது. அதனால் வரைக்கும் சகஜமா மக்களோட மக்களா சுத்திட்டு இருந்தவங்க தான். திடீர்னு எப்படி ஒரு குடும்பத்தையே கொடூரமா அடிச்சு கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு வேகமும் வெறியும் வருது அப்படிங்கிறத தான். அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். இதுதான் வெறுப்பு அரசியல்ங்கிறது. இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ தொடர்ச்சியா வெறுப்பை பரப்புறாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது தூண்டி விடுறாங்க. இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க, வெட்டிக்கிட்டு சாகுறாங்க.
இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நீங்க வேணா இப்போ போய் அந்த 11 பேர்கிட்ட கேட்டீங்கனாலும் அவங்க எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம தான் இருப்பாங்க. அவங்க செஞ்சது சரிதான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது புனிதமான காரணத்தை சொல்லுவாங்க. கடவுளுக்காக செஞ்சேன், மதத்துக்காக செஞ்சேன், இனத்துக்காக செஞ்சேன், மொழிக்காக செஞ்சேன், இல்லை யாரோ ஒரு அரசியல் தலைவருக்காக செஞ்சேன் அப்படின்னு ஏதோ ஒரு புனித காரணத்தை சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு 1% கூட குற்ற உணர்ச்சியே இருக்காது. அதுதான் வெறுப்பு அரசியலில் இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சரே. அது மதத்தின் பேராலேயோ, மொழியின் பேராலேயோ, இனத்தின் பேராலேயோ, பிராந்தியத்தின் பேராலேயோ, எண்ணத்தின் பேரால வேணா இருக்கலாம். வெறுப்பை விதைச்சிங்கன்னா அதோட எண்ட் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். சம்பந்தமே இல்லாதவங்கெல்லாம் கொலகாரனாக தான் மாறி நிற்பாங்க. மற்றபடி சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பு பிஜேபிக்கு ஒரு பெரிய அவமானம், பிஜேபியோட இமேஜை இது பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலையெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நாட்டில் எது நடந்தாலும் அதை தனக்கு சாதகமாக மாற்றுற வலிமை பிஜேபிக்கு பக்காவாக இருக்குது. மீடியா பலத்தையும் பண பலத்தையும் வச்சுக்கிட்டு எதை வேணும்னாலும் தங்களுக்கு சாதகமாக பிஜேபியால் மாற்ற முடியும். இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாளைக்கு ஒரு விவாத பொருளாக மாறுதுன்னு வச்சுங்க. சிம்பிளாக பிஜேபிக்காரன் என்ன சொல்லுவான்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை ஆதரிக்கிற அத்தனை பேரும் இந்து விரோதிகள், இந்திய விரோதிகள், தேச துரோகிகள்ன்ட்டு போய்கிட்டே இருப்பான். மதவெறி தலைக்கு ஏறின மங்குனி சங்கிகளும் அதை அப்படியே நம்புவானுங்க, பிஜேபிக்கு தான் திரும்பி குத்துவானுங்க. அதனால இந்த தீர்ப்பால பிஜேபியோட இமேஜ் டேமேஜ் ஆயிரும்னெல்லாம் யாரும் அப்பாவித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. மதவெறி மண்டைக்கு ஏறி இருக்கிற மங்குனி சங்கிகளுக்கெல்லாம் அந்த மதவெறி கொஞ்சமாச்சும் தெரியணும். பிஜேபியோட சுயரூபம் என்னன்னு அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியணும். அப்போதான் நாம் சொல்றதெல்லாம் அவங்க காதுக்கு கொஞ்சமாச்சும் ஏறும். பிஜேபி கிட்ட இருந்து தான் இந்தியாவை காப்பாற்றணும், பிஜேபி கிட்ட இருந்து தான் இந்துக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நாம் திரும்ப திரும்ப சொல்றதோட அர்த்தமெல்லாம் அப்போதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். மதவெறியால இந்த பில்கிஸ் பானு மாதிரியான பெண்கள் அனுபவிச்ச வலியும் வேதனையும் எப்பேற்பட்ட கொடுமைங்கிறது அப்பதான் அந்த சங்கிகளுக்கு கொஞ்சமாவது புரியும். அது ரொம்ப சீக்கிரம் நடக்கும்னு நம்புவான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.